லாஸ்ட் பார்ட்டில் ஹீரோயின்ட்டு ஒருத்தன் தப்பானதுக்கு முயற்சி பண்ண அங்கே வர ஹீரோயினோட எக்ஸ்பீரியன்ஸு அதை தடுக்கிறாரு. அப்புறம் அவர் ஹீரோயின்ட்ட பேச அப்போ ஹீரோயின் நீ தான் என்னை பிரேக்கப் பண்ணுன்னு சொன்னீங்கன்னு சொல்ல ஹீரோயினுக்கும் அவருக்கும் சண்டை வரும். அப்போ அங்கே வர ஹீரோயினை பிடிச்சிட்டு இவன் என்னோட ஒய்ஃப்னு சொல்லி எல்லாத்துக்கும் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாரு. அப்போ ஃபியான்சி வந்து அங்கிள் இவன் என்னோட ஃபியான்சின்னு சொல்லி கேட்க அப்போது ஹீரோ அவரை மிரட்டிட்டு அவர் கம்பெனியோட போஸ்ட்லேருந்து தூக்குறாங்க. அங்கே நடந்த பிரச்சனையில் ஹீரோயினுக்கு காலில் அடிபட்டிருக்க ஹீரோ அவங்கள தூக்கிட்டு வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வர ஹீரோயினுக்கு காலில் மருந்து அப்ளை பண்ணி விட்டுட்டு தூங்க வைக்கிறாரு. நெக்ஸ்ட் சீனில் ஹீரோயின் அவங்களோட அம்மாவை பார்த்துட்டு ஹாஸ்பிட்டல்லேருந்து வெளில வர அங்கே ஒரு கார் ஹீரோயினை இடிக்க வருது. அப்போ ஹீரோ வந்து காப்பாற்றுறாரு. அதுக்கப்புறம் ஹீரோயின்ட்ட ஹாஸ்பிட்டலில் அவங்க அம்மாவை பார்த்துட்டு சொல்லு நான் உன்னை கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்ல ஹீரோயின் ஓகே சொல்கிறாங்க. ஹீரோயின் அவங்க அம்மாவை பார்க்க திரும்பி உள்ளே போக அப்போ அங்கே வர ஒரு பணக்கார திமிரு பிடிச்சவ ஹீரோயின் கிட்ட ஹீரோவை விட்டு போயிடு இதில் காசு இருக்குது அப்படின்னு சொல்லி 10 மில்லியன் கொடுக்குறாங்க. உடனே ஹீரோயின் அவரோட பொண்டாட்டிங்கிற ஸ்தானத்தை விட வேறு பெருசாக என்ன வேணும் அப்படின்னு சொல்லி அவங்கள திட்டி துரத்தி விட்டுறாங்க. நெக்ஸ்ட் சீனில் ஹீரோவும் ஹீரோவோட அப்பாவும் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. இதை ஹீரோயினோட எக்ஸ்பீரியன்ஸை விட்டு கேட்குறாரு. ஹீரோவோட அப்பா ஹீரோயினோட அப்பா 10% ஷேரை ஹீரோயினுக்கு டவுரியாக கொடுத்ததாகவும் இப்போ நீங்கள் 2 பேர் கல்யாணம் பண்ணிக்கிட்டனால இந்த ஷேர் உங்களுக்கு சொந்தம்னு சொல்கிறார். அப்புறம் ஹீரோயின் ஹீரோ கிட்ட நான் ஒரு கடை ஓப்பன் பண்ணலான் இருக்கேன் அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்குறாங்க. உடனே ஹீரோவும் ஓகே சொல்கிறாரு. ஹீரோயின் இதை பற்றி பேசலாம் அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக அவங்க அம்மாவை பார்க்க வர அந்த இடத்துல ஒரு மாஸ்க் போட்ட மனுஷன் அவங்க அம்மா ரூம் வெளில வரதை பார்க்குறாங்க. உடனே அவங்க பார்த்துட்டாம அவங்க அம்மா ரூமுக்குள்ளே போக அவங்க அம்மாவுக்கு சிவியராக ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு. ஹீரோயின் உடனே டாக்டரை கூப்பிட்டு அவங்க அம்மாவை எமர்ஜென்சி ரூமுக்கு அமுச்சு வைக்க அந்த இடத்துக்கு ஹீரோ வந்து ஹீரோயினை சமாதானப்படுத்துறாரு. இப்போ டாக்டர் வெளில வந்து அவங்க அம்மாவோட ட்ரிப்ஸில் யாரும் மருந்து கலந்துருக்கதா சொல்ல உடனே ஹீரோ டாக்டர்கிட்ட பெஸ்ட் செக்யூரிட்டி டீம் அரேஞ்ச் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாரு. நெக்ஸ்ட் சீனில் அவங்க அம்மாவுக்கு சுயநினைவு வந்து ஹீரோயின்கிட்ட பேசிகிட்டு இருக்க இப்போ ஹீரோ உடனே அவங்க அம்மா நீங்கள் என் பொண்ணை நல்லா பார்த்துக்கிறதா சொன்னாங்க ரொம்ப நன்றின்னு சொல்ல ஹீரோவும் இது என்னோட கடமைன்னு சொல்கிறாரு. அப்புறம் ஹீரோயின் அவங்க அம்மாவை ரெஸ்ட் எடுக்க சொல்லிட்டு வெளில வர ஹீரோவை பார்த்து என்னை உங்களுக்கு பிடிக்குமான்னு கேட்குறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட பார்ட் 3 நாளைக்கு பார்க்கலாம்.